श्री महागुरभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேத ந கஷ்டன. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 26வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்வது, அர்ஜுனா, நான் முக்காலத்தையும் அறிந்தவன் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டும். முக்காலத்தையும் அறிந்தவர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்றத்தையும் அறிந்தவராக இருப்பவர் நம்ம கிருஷ்ணர். இப்படி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூன்றத்தையுமே தெரிந்த இவர் சர்வஜனாக இருக்கிறார், அனைத்தையுமே அறிந்தவராக இருக்கிறார். இந்த மூன்று நேரங்களிலும் என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியுமாம். கடந்த காலத்தில் நடந்த அனைத்து விஷயங்களுமே அவருக்கு தெரியுமாம். நிகழ்காலத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கும் விஷயங்கள், அந்த சமயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்துமே தெரியுமா. எதிர்காலத்தில் இனிமே நடக்க போற விஷயங்களும் அவருக்கு தெரியும். ஏற்கனவே நடந்த விஷயங்கள், நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள், நடக்க போகும் விஷயங்கள், இது அனைத்துமே அந்த இறைவனுக்கு தெரியும். இப்படி அனைத்தையுமே அறிந்தவராக, அனைத்தும் அறிந்தவராக இருப்பவர் அந்த இறைவன். அப்படி கருணைமயமாக இருக்கும் ஈஸ்வரன், அப்படி கருணைமயமாக இருக்கும் அந்த இறைவன், அவர் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தாலும் அனைத்தையும் படைத்தவராகவும் அவர்தான் இருக்கிறார் என்று சொல்லலாம். எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை செய்தோம் என்றால் மட்டுமே, நம்ம அதை செய்தோம் என்றால் மட்டுமே, இதை நான் இப்படி செய்தேன், இதற்கப்புறம் நான் இதை செய்தேன், இதற்கப்புறம் இப்படி செய்தேன் என்று சொல்ல முடியும். அதனால் நம்ம அனுபவத்தால் மட்டுமே அதை சொல்ல முடியும். அப்பொழுது இறைவனுக்கு இது எல்லாமே எப்படி தெரியாது என்றால், அதே நோக்கத்தில் நம்ம பார்க்க முடியும். அனைத்துமே படைத்தவர் அவராக இருக்கிறார். அனைத்து செயல்களையும் செய்விப்பவராகவும் அவரே இருக்கிறார். அனைத்து செயல்களும் நம்ம செய்கிறோம் என்று நினைக்கிறோம். நம்மை அந்த செயல்களை செய்விப்பவராக, நம்மை அந்த செயல்களை செய்வதற்கு தூண்டுபவராக அவரே இருக்கிறார் என்றும் உணர வேண்டும். இப்படி அவரால் செய்யப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அவருக்கு நன்றாகவே தெரியுமே. அதனால்தான் கடந்த காலத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும், அந்த உயிர்கள் செய்த அனைத்து விஷயங்களும், அந்த ஜீவராசிகள் செய்த அனைத்து விஷயங்களும், இப்பொழுது இந்த நொடியில் பிறக்கும் உயிர்கள், இறக்கும் உயிர்கள், உயிரோடு இருக்கும் உயிர்கள், அவ எல்லாமே என்ன செய்கிறா என்றும், எதிர்காலத்தில் பிறக்கப் போகும் உயிர்கள், எதிர்காலத்தில் பிறக்கப் போகும் உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் என்னென்ன செய்யும் என்றும் அனைத்துமே தெரிந்தவராக இருக்கிறார். அதனால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றத்தையுமே அறிந்தவராக இருப்பவர். அதே நேரத்தில் இந்த மூன்று காலத்திலும் பிறக்கும், இறக்கும் அந்த உயிரினங்களோட செயல்களை அனைத்தும் அறிந்தவர் நானே என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 25வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.